श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. இப்போ நேற்று ஸ்லோகத்துல பொதுவாக பிரத்யக்ஷம்னா என்ன, அனுமானம்னா என்ன, சப்தம்னா என்ன, ஸ்மிருதின்னா என்ன அப்படின்றத பத்தி பொதுவா லட்சணம் தரிசிக்கிட்டோம். இப்போ பிரத்யக்ஷத்தை எடுத்துட்டு முதல்ல அதனால அந்த பிரத்யக்ஷம் எத்தனை வகை, அதை எப்படி பிரிக்கலாம், அதுக்கு ஏன் அந்த பேரு, அதனுடைய சுரூபம் என்ன அப்படிங்கறதெல்லாம் பத்தி இந்த ஸ்லோகத்துல விசாரம் பண்ணி சாதிக்க போறேன். பிரத்யக்ஷம்ன்றது சாட்சாத் பிரதீதி அப்படின்னு நேற்று சொன்னோம். இப்ப அதுக்கு மேல என்ன அப்படின்னா அது ரெண்டு விதமா இருக்கும். நிர்விகல்பகம், சவிகல்பகம் அப்படின்னு ரெண்டு விதமா இருக்கு அப்படின்னு எல்லா சாஸ்திரக்காராலும் ஒத்துக்கிறார். அதுல பௌத்தன் நிர்விகல்பகம் மட்டும்தான் இருக்கு, சவிகல்பகம் கிடையாதுன்னு சொல்ல போறான். அதே வையாகரணம் சவிகல்பகம் ஒண்டிதான் இருக்கு, நிர்விகல்பகம் இல்லை அப்படின்னு சொல்ல போறான். மீதி எல்லா சாஸ்திரக்காராலும் ரெண்டு விதமும் இருக்கு அப்படிங்கிறார். நிர்விகல்பம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நையாயிகள்லாம் சொல்றது நிஷ்பிரகாரகம் ஞானம் நிர்விகல்பகம், சப்பிரகாரகம் ஞானம் சவிகல்பகம் அப்படின்னுட்டு நையாயிகள், மீமாம்சகர் இவாளெல்லாம் ஒத்துருக்கா. தர்மமே ஒண்ணும் தெரியாது, எதுவுமே இல்லாம வெறும் சுரூபம்னு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு பேரு நிர்விகல்பகம். ஒண்ணுமே தெரியாது, தூரத்திலேருந்து பாக்குறோம், தூரத்திலேருந்து பார்க்கச்சே ஏதோ ஒண்ணு வெளுப்பா தெரியுது, என்னவோ தெரியுது, வஸ்து ஏதோ ஒண்ணு தெரியுது. ஆனால் அந்த வஸ்துவுக்கு என்ன ரூபம், என்ன குணம், அது எப்படி இருக்கு, வடிவம் என்ன, எதுவும் ஒண்ணும் தெரியாது. ஆனா ஒரு வஸ்து இருக்குன்னு தெரியுது. அதனால இது பிரகாரம், பிரகாரம்னா விசேஷனம், ஒரு விசேஷனமும் இல்லாமல் தெரிகிறதோ இல்லையோ, அதுக்கு பேரு நிர்விகல்பகம். நிஷ்பிரகாரகம் ஞானம் நிர்விகல்பகம் அப்படின்னு சொல்லிட்டு நையாயிகால் சொல்றார். மீமாம்சகாலும் அது மாதிரிதான் சொல்லியிருக்கா. அதுக்கு குமார்ல பட்டர் என்ன பண்ணாருன்னா ஒரு உதாரணமே சொல்றார். நம்ம தமிழ்லயே சொல்லுவோம், ஊமை கண்ட கனவை போலே அப்படின்னு சொல்றோம். ஒரு பேச முடியாதவன் ஊமை, அவன் கனவு காண்றான், என்னென்னவோ உனக்கு கனவு வருது, ஆனால் அது அத்தனையும் அவனால சொல்ல முடியுமோ? அத மாதிரிதான் இது. அது மாதிரி ஒரு குழந்தை எத்தனையோ பார்க்கறது, எத்தனையோ பார்த்தாலும் அதால சொல்ல முடியாது. பாலமூக்காதி ஞானம் ஏதோ ஸ்லோகம் சொல்லிருக்க குமார்ல விட்டார் பாட்டமீமாம்சகா புருஷத்துல. அவர் என்ன சொல்றாருனாக்கா, பாலமூக்காதி விஞ்ஞானம்னு வரும். அதாவது தூரத்துல இருந்து ஒரு வஸ்துவை பார்க்கறான், ஆனா அந்த வஸ்து என்னது எதுன்னு சொல்ல முடியல, அதுதான் நிர்விகல்பகம் அப்படின்னு குமார்ல பெற்றதும் சொல்லியிருக்க. ஷாலிகநாத மிஸ்ரன்றவர் பிரகரண பந்திகையில சொல்லச்சே நிர்விகல்பகம் சவிகல்பகம்னா எப்படி அப்படின்னா, சவிகல்பா விகல்பாச்ச அப்படின்னு சொல்லி ஆத்யா சுரூப விஷயா சுரூப விஷயே தரா அப்படின்னு சொல்லிருக்க. நிர்விகல்பகம்ன்றது சுரூப விஷயம் மாத்திரம். அதே சவிகல்பகம்ன்றது சுரூபத்தோட அதனுடைய அங்கம், அதனுடைய விசேஷணங்கள், ரூபம், வடிவம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அது சவிகல்பகம் அப்படின்னு அவ சொல்லிருக்கான். இது பொதுவாக ஸ்திதி. பௌத்தன் என்ன பண்ணான்னாக்கா, தர்மமே கிடையாதுங்கிறேன், வெறும் சுரூபம் தான் இருக்கு, தர்மமே எதுவும் கிடையாது, எதுவுமே இல்லைன்னு சொல்லச்ச அது சவிகல்பம் அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லாம சுரூபமாத்தான் இருக்கு, அதுதான் நிர்விகல்பகம், அதுதான் விஷயமே. இது அவள் ஸ்வலக்ஷணம் அப்படின்னு அவள் சொல்ற. அது மட்டும்தான் இருக்கு
அதனால சவிகற்பகம் வேண்டியதில்லை அப்படின்னுட்டு அவருடைய பட்சமா இருக்கு. கிட்டத்தட்ட அத்வைதிகளும் இதை அடியொற்றியே சத்தா மாத்திரம்ன்றாங்க. வெறும் சன் மாத்திரம், சத்து அப்படின்றத ஒண்டிதான் இருக்கு, பிரம்மம் ஒண்டிதான், வேற ஒண்ணுமே இல்லை, நிர்விஷயமா எல்லாம் இருக்கு, எல்லாம் நிர்விஷயம்தான், சவிஷயமா ஒண்ணுமே கிடையாது அப்படின்னுட்டு நிர்விசேஷத்தை அவ சாதிக்கிறார். வையாகரனார் என்ன சொன்னா அப்படின்னாக்க இதுவே தவறு, நிர்விகல்பகம் சொல்றதே தப்பு. நீங்க ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்ணாக்க அந்த சப்தத்துல அர்த்தம் எப்படி வரும்னாக்கா நிர்விகல்பகமா வரைய வராதுன்றா வையாகரனார். ஏதாவது ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணுமா வேண்டாமா? நீங்க அந்த அர்த்தம் எதை கொண்டு வரும்? விசேஷங்கள் இல்லாமல் எதுவுமே வராதே. அதனால சவிகல்பம் தான் ஒத்துக்கணும். நப்சோக்தி பிரத்யேக லோகே, லோகத்துல பிரத்யேகமே கிடையாது. சப்தத்தினால் அறியப்படாத ஞானமே கிடையாது. ஒரு சப்தத்தினால் நம்ம பிரயோகம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அங்க வரும். அதனால சவிகல்பகம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னுட்டு இவா சொல்றா வையாகரனார். இதுவரையும் பார்த்துக்கோங்க. நையாயிகன், வாட்டமீமாம்சகன், பிராபாகரன் இவெல்லாம் நிர்விகல்பகம் சவிகல்பகம்னு இருக்கு. ஆனால் நிர்விகல்பகம்ன்றது நிஷ்பிரகாரம் ஞானமா இருக்கும். பிரகாரமே விசேஷமே இல்லாம வெறும் சுரூப மாத்திரத்தை தெரிஞ்சுக்கிறது. சவிகல்பகம்ன்றது குணங்களோட கூடினது, விசேஷங்களோட கூடினது தெரியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லிருக்கான். பௌத்தன் சொன்னது அப்படி, வையாகரணன் சொன்னது இப்படி. இப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க நாம சவிசேஷ அத்வைதம் தான், விசிஷ்டாத்வைதம், சவிசேஷ அத்வைதம். எந்த ஞானம் நமக்கு வந்தாலும் அந்த ஞானமானது விசேஷணத்தோடு கூடதான் தெரியும், விசேஷம் இல்லாமல் தெரியவே தெரியாது. விசேஷணம் இருந்தால்தான் நமக்கு வரும். ஏன்னா பொதுவா அகம் ஜானாமி அப்படின்னு சொன்னாங்க. அகம் ஜானாமின்னு சொன்னா நான் அறிந்து கொள்கிறேன்னு சொல்றான். கிம் ஜானாசி, எதை நீ தெரிஞ்சுக்கிற அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். எதை தெரிஞ்சுக்கிறேன்னு நான் இதை தெரிந்து கொள்கிறேன், கடத்தை தெரிந்து கொள்கிறேன்னு சொல்லணும். அப்ப ஸ்வரூபம் சொன்னாக்க நீ சுரூப மாத்திரமே சொல்லிட்டு போ, நிர்விகல்பகம் சுரூப மாத்திரம் தான் சொல்லு. அந்த சுரூபம் சொன்னாக்க அது கடம் உனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்ல எதுவுமே தெரியல, தூரத்துல ஏதோ ஒண்ணு தெரிகிறது. அந்த ஏதோ ஒண்ணுல ஒரு ஆகாரம் இருக்கா இல்லையா? ஆகாரம் இல்லாம தெரியவே தெரியாதே. அது வெளுப்பா இருக்கோ, சோப்பா இருக்கோ, கருப்பா இருக்கோ, எப்படியோ ஒண்ணு இருக்கட்டும். தூரத்திலே இருந்து பார்க்கறான், பார்க்கிற சமயத்துல ஏதோ ஒண்ணு கண்ணில் பட்டுடுது. கண்ணில் பட்டுடுவேதான் அதனுடைய ஆகாரம் நமக்கு தெரியுது. யஜ்ஞாபி வஸ்து தத்திர அஸ்தி, ஏதோ ஒரு வஸ்து அங்க இருக்கு அப்படியே நம்ம பிரயோகம் பண்றோம் லோகத்துல. அந்த வஸ்துன்னா வஸ்துத்வம் ஒரு தர்மம் இருக்காது. அது 12 தர்மம் இருக்கா, 100 தர்மம் இருக்கா, 2 தர்மம் இருக்கா அப்படின்றது வேற. ஏதோ அங்க இருந்துட்டுதான் இருக்கு. ஏதோ இருந்துட்டு இருக்கிற சமயத்துல ஒண்ணுமே இல்லாமல் தோன்றது அப்படின்றது உனக்கு எப்படி வரும் உனக்கு? அதனால இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. ஆக பாஷகார் என்ன பண்றீங்க, ஜிக்ஞாசாதிகரணத்துல சஜாத்தீயமான வஸ்துக்கள்ல பிரதம பிண்ட கிரகணம் அப்படிங்கிறது நிர்விகல்பகம், திதியாதி பிண்ட கிரகணம் சவிகல்பகம் அப்படின்னு சாதிச்சிருக்க. சுவாமி நான் பரதாச்சார சுவாமி கிட்ட என் வேதார்த்த சங்கம் சேவிச்சேன். 1989 வேதார்த்த சங்கம் சேவிச்சுருந்தேன். அப்போ இந்த நிர்விகல்பகம் சவிகல்பகம்ன்ற பத்தி வந்தது. அந்த சமயத்துல வேலுக்குடி வரதாச்சாரி சுவாமி முக்கிய பண்டிதர், அந்த மகான் அவர் எனக்கு ஒரு காலக்ஷேபம் சாட்சியம் இருக்கிற வேதார்த்த சங்கிரகம் தாத்பரிய தீபிகையோட அவர் உட்காந்துட்டார். அதையும் பிடிக்கும், சின்ன பையன், அப்போ 25 வயசு ஒண்ணுவோ. அவர் வேலுக்குடி சுவாமி எழுந்துள்ள உடனே
நாவல் பார்க்க வரதாச்சாரிய சுவாமி தெரிவிச்சார் அவரை. அப்புறம் அதே தெரிவித்தேன். அப்ப இந்த நிர்விகல்பகம் செயல்படும். அவர் வாசல்ல சப்தத்தை கேட்டுதான் அவர் வந்தார். வாசல்ல சப்தத்தை கேட்டு வந்ததுனால இந்த பேச்சை கேட்டு வந்துட்டார். உள்ள வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நிர்விகல்பகம் சலிகல்பகம்னு உடனே சுவாமி வந்து ஒரு அழகா உதாரணம் சொன்னார். சுவாமி அயம் கடக அப்படின்னு சொன்னாக்க நிர்விகல்பகம், அயமபி கடக அப்படின்னு சொன்னாக்க சலிகல்பகம் அப்படின்னு சாதிச்சார். இது கடம் அப்படின்னு சொன்னா இது முதல்ல பாக்குறது. அதனால ஒரு வஸ்து முதல்ல தோன்றது பாருங்க, அதற்கு பேர் நிர்விகல்பகம். ரெண்டாவது வஸ்து எல்லாம் பார்த்து, ரெண்டாவது கடத்தெல்லாம் பார்த்துட்டு அயமபி கடக அயமபி கடக ஏதே சர்வேபி கடாக அப்படின்னு ஞானம் வருது. இதுவும் கடம் இதுவும் கடம், இவைகள் அனைத்துமே கடங்கள் அப்படின்னு ஞானம் வருது. அந்த மாதிரி வந்ததுன்னாக்க அது சவிகல்பகம். இது பிற்காலத்துல வந்து என்னதான் சுவாமி காலட்சேபம் சாகித்தே உட்கார்ந்துருக்கேன் அடியேன். கூத்தப்பாங்க ரங்கநாதன், காஞ்சிபுரம் சரகோபன் எல்லாரும் காலட்சேபம் பண்ணினா அப்படி கூட இருப்பேன். அந்த சமயத்துல சுவாமி வந்து இயம் கௌஹு இயமபி கௌஹு அப்படின்றத அவர் சாதிச்சார். அதனால இது மாதிரி பிரதம பிண்ட கிரகணம்ன்றது நிர்விகல்பகம், தித்தீயாதி பிண்ட கிரகணம் சவிகல்பகம் அப்படின்னு எம்பெருமானார் சாதிச்சிருக்கார். ஆக எந்த வஸ்துவை எடுத்துட்டாலும் இதம் இத்தம் அப்படின்னா நமக்கு ஞானம் வரும். இது இப்படிப்பட்டது அப்படின்றதுதான் இங்க ஞானம் வரும். இதம் இத்தன்றது ஞானம் வர்றதுனால அந்த வஸ்துகளை என்ன தோணும் அப்படின்னாக்க விசேஷனம் ஏதோ ஒண்ணு தெரியும். விசேஷனம் தெரியாம எதுவுமே நமக்கு வராது. விசேஷனம் தெரியாம எந்த இடத்துலையும் தோணவே தோணாது ஞானம்ன்றது. அதனால என்ன விசேஷனம், அது எவ்வளவு விசேஷணங்கள் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கணும். அதனால விசேஷனம் இல்லாமல் ஞானமே வராது. அதுதான் நிர்விகல்பகம், அதுதான் சவிகல்பகம். ஆக எந்த ஒரு ஞானமா இருந்தாலும் ஏதோ விசேஷணத்தோடு தான் சேர்ந்து இருக்கும். இது நம்ம சித்தாந்தம். அதனால இங்க என்ன சுவாமி இங்க என்ன சாதிக்கிறாருன்னா, ஒண்ணுமே இல்லாம ஒரு ஞானம் வரும் அப்படின்றது வரவே வராது. இது நையாயிகால் சொல்றதோ, நையாயிகால் தான் இப்ப கண்டனமே. நையாயிகால் பௌத்தர், ஏன்னா பாட்டாலாம் சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவேன். நையாயிகால் சொன்னதுதான் ஒருத்தர் இருக்கா, அதனால அவருக்குள்ள பேதம் இல்லை. அதனால நையாயிகால் தான் கண்ணை முன்னப்போ அதுக்கோசரம் ஆரம்பிக்கிறேன். இப்ப நையாயிகன் என்ன கேட்கிறான், இதுவே தவறு. நிர்விகல்பகம் அனுபவ சித்தம் அப்படின்றதே கூடாதுன்றாவா. அதாவது பிரத்யட்சமா நிர்விகல்பகத்தை பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அதீந்திரியம் அப்படின்றார். அதீந்திரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிர்விகல்பம்னா என்ன அர்த்தம் நீ முதல்ல சொல்லு, பதத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லணும்ன்றான் நையாயிகன். விகல்பம்னாலே பேதம்னு அர்த்தம். பலவிதமான கல்பங்கள் வேதங்களை உடையது அப்படின்னு அர்த்தம். அப்போ நிர்விகல்பகம்னா என்ன அர்த்தம், விகல்பம் இல்லாதது, எந்த பேதமும் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அந்த நிர்விகல்பமான ஞானத்துல இது விசேஷனம் இது விசேஷம் அப்படின்றது எப்படி வரும்? இது விசேஷனம் இது விசேஷம் நீங்க பிரிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நிர்விகல்பகம் எப்படி வரும்? சவிகல்பகம் தான் அது வரும். அது அப்ப வையாகரணம் சொன்ன மாதிரி நிர்விகல்பகம்ன்றதே கிடையாது அப்படின்னு ஆயிடும். ஆனால் லோக அனுபவம் எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு வஸ்துவை நம்ம பாக்குறோமா இல்லையா, ஒரு வஸ்து சுரூபத்தை பார்த்துட்டுதான் இருக்கும். அதனால அது இல்லைன்னா நீ சொல்ல முடியாது. அந்த வஸ்து சுரூபத்தொண்டி பார்க்கிறோம், அதுல எதுவுமே ஏறல. எத்தனை வஸ்து ஏதோ ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியாது. அதனால அதுல இது விசேஷனம்
இது விசேஷம் அப்படின்றது விசேஷ விசேஷ பாவமே அங்க கிடையாது. எதுவுமே இல்லாததுனால அது அதீந்திரியம், இந்திரியத்துக்கு விஷயம் இல்லை. இந்திரியத்துக்கு விஷயம்னாக்கா அயம் கடா, ரக்தோ கடா, புருதுஸ்வரூபி கடா எப்ப சொல்லலாம்? இது கடம், இது சோப்பா இருக்கு, இது பெருசா இருக்கு, இது நல்ல அழகா இருக்கு, பழசா இருக்கு, அது புதுசா இருக்கு, எத்தனையோ வந்து வரணும். இப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் சேந்திரியமா இருப்பார். ஆனால் இதுவோ அதீந்திரியம், ஒண்ணுமே இல்லாம தெரியறதுன்றது அதீந்திரியம் தான். அதனால இது வந்து நையாயிகாவுடைய பட்சத்துல இதெல்லாம் எதுவும் வராது. அதற்கு நம்மளுடைய சித்தாந்தம் என்ன சொல்றான்னா, ஞானம் சொப்பிரகாசம்னு சொல்றோம். அதனால அதீந்திரியன்றதே ஒண்ணும் கிடையாது. அதீந்திரியன்றதே ஒண்ணும் கிடையாது. அந்த தத்துவ கடைசிய வரையும் போனா கூட அந்தரந்திரியம் கூடிய மனசு அதுக்காக விஷயம் ஆயிடும். அதனால இது வந்து எல்லா ஞானமுமே லோக அனுபவ சித்தம் தான் இருக்கு. அதனால விசேஷமாக இல்லாமல் எதுவுமே தெரியாது. சரி, அப்போ நிர்விகல்பகன்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்? நிர்விகல்பகன்னா எந்த விசேஷமும் இல்லாமல் எந்த விசேஷமும் தெரியாம வெறும் இதுவா இருக்கிறது தானே, பேதம் இல்லாம தெரியுது. அப்படின்னு தானே நிர்விகல்பகம்னு சொல்றோம். அந்த பதத்துக்கு அதான் அர்த்தம் சொல்லியிருக்கோம். இப்ப நீங்களும் நிர்விகல்பகத்துல விசேஷ பாவம் உண்டுன்னு சொல்றீங்களே, அப்படி சொன்னாக்க அந்த நிர்விகல்பக சப்தத்துக்கு என்ன பொருள் வரும் அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு சுவாமியினுடைய சமாதானம் என்னன்னா, விவக்ஷித விசேஷணங்கள்லாம் இல்லை அப்படின்னு அர்த்தம். விவக்ஷித விசேஷணம்னாக்கா இவன் யார், இவன் பேர் என்ன, இவன் ஊர் என்ன, எதுவும் நமக்கு தெரியாது. ஒருத்தனை பாக்கிட்டு எக்கச்சன ஏதோ ஒருத்தன் இருக்கான், ஏதோ ஒருத்தன் இருக்கான்னு தெரியுமே தவிர்த்து அவன் வம்சம் என்ன, ஊர் என்ன, பேர் என்ன, எதுவுமே நமக்கு தெரியாது. எது எது தேவையோ அந்த விசேஷணங்கள் எதுவுமே இல்லாமல் பொதுவாக இது பண்றது. அதுக்கு ஒரு உதாரணம் பத்தி உனக்கு சுவாமி சாய்க்கிறார். தூரத்துல நிறைய மனுஷா இருக்கா, கும்பலா மனுஷா இருக்கா. அதை பார்த்து ஒருத்தன் கேட்கிறான், அங்க என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கிறான். கோ விசேஷ தத்திர கோ விசேஷா, அங்க என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டான். அது அந்த இடத்துல இருந்து வந்தவன் சொன்னா, அங்க வந்தவன் சொன்னா நகோபி விசேஷா, அங்க விசேஷமே இல்லை, அங்க விசேஷமே இல்லைன்னு. ஆனால் இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம், நிறைய மனுஷா அங்க சேர்ந்திருக்கா, ஏதோ நடந்துட்டு இருக்குது, என்னன்னா விசேஷம் ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா அது என்ன என்ன பொருள்? நிர்விசேஷம்னு அர்த்தமா, நிர்விகல்பம்னு அர்த்தமா? இங்க அதற்கு என்ன அர்த்தம்? நீ வந்து கேட்கிற பாரு, என்னவோ விசேஷமா நடக்கிறது, எல்லாருக்கும் ஊர் ரெண்டு பட்ட கூத்தாடி கொண்டாடும், சந்தையா அதை போய் வேடிக்கை பார்க்கணும், இல்ல ஏதோ விசேஷமா போய் நிக்கிறது பார்க்கறது. அதனால இது இந்த இந்த புது இது ஏதோ உனக்கு காரணமா நீ கேட்கிற, அந்த மாதிரி விசேஷம் எதுவும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அங்க விசேஷம் இல்லைன்னா ஜனங்களே இல்லை, அங்க எதுவுமே நடக்கல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதனால என்ன அர்த்தம்? ஏதோ நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது இல்லை அந்த இடத்துல, ஆனால் ஏதோ விசேஷம் இருந்துச்சு, அவ்வளவுதான் அதுக்கு பொருள். அதனால இந்த பிரகாரம் இல்லாமல் விசேஷனம் இல்லாமல் எதுவுமே சித்திக்காது. அதனால ஏதோ ஒன்னு ரெண்டு விசேஷம் இருக்கும், எல்லா விசேஷனமும் இல்லாட்டா கூட சில விசேஷங்கள்லாம் இருப்பாங்க. சரி, இப்போ விசேஷனம் விசேஷம் ரெண்டும் இருக்கு. இப்ப அவ நம்மளை பார்த்து இப்ப கேட்க போறா, சுரபி சந்தனம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், சந்தனமானது வாசனையா இருக்குன்னு சொல்றான். இந்த வாசனையா இருக்கிறதுன்றது விசேஷனம், விசேஷம் சந்தனம்ன்றது. ஆனா இந்த வாசனைங்கிறது எதால கிரகிச்சான், சந்தனம்ன்றதை எதனால கிரகிச்சான்? விசேஷனம் வந்து வாசனை, கந்தம். அந்த கந்தமானது
மூக்கு இந்திரியம், கிராணேந்திரியம், அதனால கிரகிக்கிறான். அதே ஒரு புஷ்பத்தை வாசனையா இருக்குது புஷ்பம், வாசனையா இருக்குது சந்தனம் அப்படின்னு சொல்லச்ச அது கண்ணால கிரகிக்கப்படுறது. அப்போ ஒரே சமயத்துல ரெண்டு இந்திரியங்களால கிரகிக்கப்படுகிறது. அந்த ஞானம், ரெண்டு ஞானமும் எப்படி ஒரே சமயத்துல வரும்? ஏன்னா மனசுன்றது நம்ம சித்தாந்தத்துல அணுஸ்வரூபம் தான். இந்திரியங்கள்லாம் அணு அப்படின்னு அனவஸ்த அப்படின்னு சூத்திரக்காரர் சாத்திருக்க 2ஆம் அத்தியாயம் 4ஆம் பாகத்துல. அதனால மனசு அணுவா இருக்குது. அதனால அந்த அணுவாப்படுவே ரெண்டு இந்திரியங்களோட சம்பந்தம் வராது ஒரே சமயத்துல. ஒரே சமயத்துல அது வராது. ஏதோ ஒரு க்ஷண உபாதி இருக்கும். ஏதோ ஒரு க்ஷண உபாதி. கண்ணால ஒரு வஸ்துவை பார்க்கிறோம், நாக்கால சுவைக்கிறோம், இது மூக்கால கிராணம் பண்றோம், எல்லாம் இருந்தா கூட ஒரு க்ஷண உபாதி எங்க இருக்கும். அதனால இப்ப என்ன சொல்லணும், விசிஷ்ட புத்திக்கு விசேஷண ஞானம் காரணம் அப்படின்னுட்டு ஒரு நியாயம் இருக்கு. விசிஷ்ட புத்தின்னாக்கா இந்த கடமானது சோப்பா இருக்கு, சிகப்பான கடம் அப்படின்னு சொல்லணும், ரத்தோகடகான்னு சொல்லணும். ரத்தோகடகான்னு சொல்லச்ச அந்த ரத்தோகடகான் எப்படி உங்களுக்கு ஞானம் வந்தது? கடம் தான் ஞானம் வரணும். ரத்தோகடகான் வந்தது காரணம் அந்த ரத்தத்துவம் அப்படின்னு ஒரு விசேஷனம் இருக்கு பாருங்க, அதுதான் விசிஷ்ட ஞானம். ரத்தத்துவ விசிஷ்டோ கடக அப்படின்னு சோப்பு வர்ணத்தை உடைய கடம் அப்படின்னுட்டு ஞானம் நமக்கு, அது விசிஷ்ட ஞானம். அந்த விசிஷ்ட ஞானத்துக்கு விசேஷங்கிறது ரத்தமா இருக்கிறதுன்னு சொல்லுது. அந்த ரத்தத்துவன்றதுதான் இங்க விசேஷமா இருக்கு. அதுதான் விசிஷ்ட ஞானத்துக்கு காரணமா இருக்கு. இப்போ இந்த இடத்துல எப்படி சொல்றது, இங்க எப்படி சொல்றது? ஏன்னா சாதாரண மூக்கால ஒரு விஷயத்தை கிரகிக்கிறோம், கண்ணால இன்னொரு விஷயத்தை கிரகிக்கிறோம். இது ரெண்டுமே சாமகிரி பேதமா போயிடுச்சு. ஏன்னா ஒரு இந்திரியம் வாசனையை கிரகிக்கிறது, ஒரு இந்திரியம் இதை கிரகிக்கிறது, வஸ்துவை கிரகிக்கிறது. அதனால இந்த இடத்துல எப்படி உனக்கு ஞானம் வந்தது? ஏன்னா சாமகிரி பேதம் இருக்கே, அதனால எப்படி வரும் அப்படின்னாக்கா வாஸ்தவம்தான். இது சாமகிரி பேதமோ சாமகிரி பேதம் இல்லையோ, எதுவா எங்கேயா இருந்தாலும் சரி, அங்க ஒரே சாமகிரி இருந்தாலும் சரி, ரெண்டு சாமகிரி இருந்தாலும் சரி, அங்க என்ன வரணும் அப்படின்னாக்கா முதல்ல விசேஷண ஞானம், அதுக்கப்புறம் விசேஷ ஞானம். முதல்ல விசேஷண ஞானம் வந்துடும். ஒருத்தனை பார்த்தோம்னாக்கா அவன் யாருன்னு தெரியுது. முதல்ல என்ன வருதுன்னாக்கா விசேஷனம் தான் தெரியுது. இவன் கருப்பா இருக்கான், சோப்பா இருக்கான், இந்த மாதிரி தான் நமக்கு வருது முதல்ல ஞானம். அதெல்லாம் வச்சுட்டுதான் இவன் தேவதத்தன், இவன் யஜ்யதத்தன் அப்படின்னு நாம சொல்றோம். அதனால விசேஷனம் விசேஷங்கள்லாம் ஒரே இந்திரியத்தினால கிரகிக்கப்பட்டாலும் அல்லது பல இந்திரியங்களால கிரகிக்கப்பட்டாலும், அப்போ விசேஷணத்தினுடைய விசேஷணத்தை அறிந்து கொள்வதுன்றதுல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, விலட்சணமா இருக்கும் இல்லையோ, விலட்சணமா இருக்கிறதுனால விசேஷணம் வேற விசேஷம் வேறதான். அதனால இந்த பின்னேந்திரிய கிராக்கியத்தை காட்டிலும் ஒரே இந்திரியத்தினால கிரகிக்கப்படுறது பாருங்க, அது வேற வேறையா இருக்கு. அதனால காரிகாரண பாவமும் வேற வேறையாதான் இருக்கு. அதனால எந்த இந்திரியத்தினால எந்த வியக்தியானது கிரகிக்கப்படுகிறதோ அதனுடைய ஜாதி அந்த இந்திரியத்தினால்தான் கிரகிக்கப்படும் அப்படின்னுட்டு நையாயிகால் சொல்லிருக்கா. அதாவது கடத்தை பார்க்கிறோம், கடத்தை கண்ணால பார்க்கிறோம். அப்போ கடத்த ஜாதி இருக்கும் இல்லையோ, கடத்துங்கிற ஒரு ஜாதி, அதனுடைய மொத்த சமுதாயம், அந்த ஜாதி கூட கண்ணாலதான் கிரகிக்கப்படுறது. அது முன்னாடியோ பின்னாடியோ எப்படி எடுத்துட்டு போட்டோமே, நமக்கு வேண்டியது என்ன? ரெண்டும் தெரியுது, நமக்கு ரெண்டும் தெரியுது.
ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு வருது. அதுல விசேஷனம் ஒரு இந்திரியத்தினால கிரகிக்கப்பட்டது, விசேஷமோ இன்னொரு இந்திரியத்தினால கிரகிக்கப்படுகிறது. அதனால என்ன ஆகும்னாக்கா முதல்ல விசேஷனம் கிரகிக்கப்படல, ஏன்னா தூரத்துல இருந்து பார்க்கலாம். அதனாலதான் நெல்விகல்பம் நாங்க சொல்றோம். அதனால முதல்ல விசேஷனம் கிரகிக்கப்படல, வஸ்துதான் கிரகிக்கப்பட்டது, தூரத்திலேன்னு தெரிகிறது. அதன் பிறகுதான் அது வாசனையா இருக்கா என்ன இருக்குன்னு தெரியுது. அல்லது சில சமயத்துல வாசனை வந்து தெரிஞ்சு விடுறது. அதுக்கு மூல காரணம் ஏற்கனவே பார்த்திருக்கோம், காத்து அடிக்கிறது, பிரசரிக்கிறது. வாயு பிரதானம் இருக்கச்ச எங்கேயோ இருக்கிற புஷ்பத்தினுடைய வாசனை இருக்கே அது நமக்கு வந்து சேர்றது. ஆனால் விசேஷம் கிரகிக்கப்படல, எங்க எது இருக்குன்னு நமக்கு தெரியாது, வாசனை மாத்திரம் தெரியுது. சில இடத்துல அப்படி இருக்கு, சில இடத்துல விசேஷம் தெரியறது, விசேஷனம் முதல்ல தெரியல, அப்புறம் சேர்ந்துருது. அதனால இதுக்கெல்லாம் என்ன சமாதானம் சொல்றது அப்படின்னாக்க, முதல்ல இந்திரிய சம்யோகம், இந்திரிய சம்யோகத்தால உற்பத்தியானது ஒரு ஞானம், அது புத்தியாதான் இருக்கிறது, அதுவும் புத்தி தானே, ஞானம் தானே. அந்த ஞானத்தோன்னு ஒரு தர்மம் இருக்கும் இல்லையோ, அதனால அது என்ன பண்ணணும்னாக்கா விசிஷ்டத்தை தான் காமிக்கும். நீங்க எப்படி எவ்வளவு தூரம் போனாலும் சரி, இதெல்லாம் சூக்ஷமா பார்க்க வேண்டியதுதான். ஒரு க்ஷணம் 2 க்ஷணம் அவ்வளவுதான் அது. அதனால விசேஷணத்தோட கூடினத விசேஷத்தை தான் கிரகிக்கிறது அப்படின்னு வரும் அது. அதனால நீங்க எதை பார்த்தாலும் சரி, ஒரு கடத்தை பார்த்தாலும் கடத்த விசிஷ்டமாகத்தான் பார்க்க முடியும். பின்னேந்திரியம் அல்லது ஏகேந்திரியம் அப்படின்ற கேள்வி எல்லாம் இங்க வேண்டாம். நீங்க எப்படி பார்த்தா என்ன, உங்களுக்கு அது தெரியறதா இல்லையா? புஷ்பம் இருக்கு, ஜாதி புஷ்பம் வச்சாக்க ஆமுழுக்க மணக்கிறது. அப்ப ஜாதி புஷ்பம் வச்சா ஆமுழுக்க மணக்கிறது, ஆமுழுக்க மணந்ததுன்னாக்க அப்ப நம்ம கிரகிக்கலையா? அது தெரியறதே, விசேஷத்தோடு தான் தெரிகிறது அது. அதனால எந்த வஸ்துவை பார்த்தாலும் விசிட்ட விஷயமான ஞானம்தான் வரும், இந்த ஞானம்ன்றது வராது. சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க. அப்ப நிர்விகல்பகம் சவிகல்பகன்றதுக்கு வேதம் என்ன சொல்லு? எல்லாத்திலையும் சேரணம் தான் தெரிகிறது, சேரணம் விசேஷம் ரெண்டும் சேர்ந்துதான் தெரிகிறதுன்னு நீங்க சொல்றீங்க. எல்லாம் இப்படி சேர்ந்துதான் தெரிகிறதுன்னு சொல்லிட்டாக்கா விசிட்ட விஷயமா தான் இருக்கு ரெண்டுமே. விசிட்ட விஷயமா போனதுனால நிர்விகல்பகத்துக்கும் சவிகல்பகத்துக்கும் என்ன வித்தியாசம் இது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு பதில் சுவாமியினுடைய ஆச்சரியமான பதில் இது. பாஷ்யக்காரர் என்ன சாதிச்சுட்ட, பிரதம பிண்ட கிரகணம் நிர்விகல்பகம், தித்தியாதி பிண்ட கிரகணம் சவிகல்பகம் சாதிச்சிருக்க. அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்க, இப்போ எப்போ தேவதத்தனை பார்த்தேன், இப்ப தேவதத்தனை பார்க்கிறேன். அது மாதிரி நிறைய நிறைய வஸ்துக்களை நம்ம பார்த்திருக்கோம், திருப்பி அதே மாதிரி வஸ்துக்களை இப்ப பார்க்கணும், பார்த்துக்கோங்க. நிறைய வஸ்துக்களை பார்த்திருக்கோம், அத மாதிரி இருக்கக்கூடிய வஸ்துக்களை இப்ப நிறைய பார்க்கிறோம். பார்க்கிற சமயத்துல அப்ப நமக்கு என்ன தோன்றது, இந்த வஸ்து எனக்கு தெரியும், இந்த வஸ்து எனக்கு தெரியவே தான், ஏற்கனவே நமக்கு அனுபவம் இருக்கு, அதனால இந்த வஸ்துக்களை பார்க்கச்ச நாம இப்படி சொல்றோம். இதெல்லாம் முன்னாடி நான் பார்த்திருக்கேன் பாரு, அது மாதிரியே இருக்கு இதெல்லாம். ஆனா என்ன ஞானம் வருது, இது அத்தனையும் முன்னாடி பார்த்திருக்கேன், அந்த சம்ஸ்காரம் அத மாதிரி வஸ்துக்கள் தான் இவைகள் அப்படின்னு தோன்றது இருக்கு பாருங்க, இது சவிகல்பக ஞானம். அதுதான் சொன்னோம், அயம் கெட்டகா அயமப்பி கெட்டகா, அயமப்பின்னு அபிஷப்தம் இருக்கே, இது கூட கடம் அப்படின்னு இந்த இது கூடன்றது முதல்ல ஒரு இடத்தை பார்த்திருக்கான். முதல்ல அதை வச்சுட்டு அயம் கடக அயமபி கடக இமௌ கடவு ஏதே சர்வேபி கடாக அப்படின்னு ஞானம் வருது. இந்த ஏதே சர்வேபி கடாக ஞானம் வர சேரும், அயமபி கடாக ஞானம் வர சேரும். எல்லாத்துலயுமே முதல்ல பார்த்தா பாருங்க அயம் கடகான்னு, அதனுடைய சம்ஸ்காரம் தான் அனுவர்த்திக்கிறது. அதனால சவிகல்பகத்துல இந்த மாதிரி இது வரும்,
சம்ஸ்காரம் சேர்ந்து வரும். அது ஞாபகம். அந்த வாசனையினால எல்லாத்தையும் கடம் 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 நம்ம பார்ப்போம். மனுஷன் மனுஷன் கௌஹு 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 அப்படின்னு பார்ப்போம். ஆனால் நிர்விகல்பகம் இருக்கு பாருங்க, அதுல அத மாதிரி எதுவுமே வராது. நிர்விகல்பத்துல அந்த மாதிரி, ஏன்னா முதல் பண்ணி பார்க்கலாம், முதல் முறை பார்க்க சம்ஸ்கார சூன்யமா இருக்கும். அந்த மாதிரி ஞானம் வருது. அதனால நிர்விகல்பக ஞானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சம்ஸ்கார சூன்யமான ஒரு ஞான இந்திரியம், அந்த இந்திரியத்தினால உண்டாகக்கூடிய ஞானம், அது நிர்விகல்பகம். அதே இந்திரியத்தினால சம்ஸ்காரத்தோட கூடினது. எத்தனையோ எனக்கு ஜாதிமல்லியே தெரியாது முதல்ல, நிஜமாவே சொல்றேன். நான் சொல்றது 20 வருஷம் முன்னாடி. அது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு புஷ்பம் மல்லிப்பூ மாத்திரம் தான். ஆனால் ஜாதி மல்லியும் வந்தது காஞ்சிபுரத்துல. அப்ப நான் கேட்டு இது ஒரு வாசனையா இருக்கு என்ன. அப்போ எங்க சித்தியாவத்துல சொன்னா, இது ஜாதி மல்லின்னா தெரியாதா அப்படின்னு கேட்டா. ஜாதி மல்லி அது, இது சாதா மல்லி. முதல்ல எனக்கு தெரியாது, வாசனை தெரியாது. அப்போ நான் அந்த சத்காரம் இல்லையோ, எனக்கு அந்த ஜாதி மல்லி அதனுடைய வாசனை அப்படின்னு எனக்கு தெரியல. அதன் பிறகுதான் அது தெரியாது, அதன் பிறகுதான் அது தெரியாது. பழக பழக அதை இப்போ நம்ம வீதியில போறோம், புஷ்பங்கள்லாம் வச்சுட்டு இருக்குது, உடனே நமக்கு தெரியுது. அந்த வாசனையை பார்த்தாலே தெரியுது, இது கதம்பம், இது ஜாதி மல்லி, இது முல்லை புஷ்பம், அப்படி இது நிச்சய மல்லி அப்படின்னு தெரியறதா இல்லையா? அதனால சம்ஸ்காரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இந்திரிய ஞானம் இருக்கே, அது சவிகல்பகம். அது இல்லாதது நிர்விகல்பகம். அதனால இப்படி சித்திச்சோம். அப்ப அதனால இப்ப என்ன எடுத்து, எல்லா வஸ்துவிலையும் விசேஷத்தோட கூடி தெரியறதுதான் பிரத்யக்ஷம்ன்றது. அதுல பிரதம பிண்ட கிரகணம் நிர்விகல்பகம், திதியாதி பிண்ட கிரகணம் சவிகல்பகம் அப்படின்னு சித்திச்சுடுறது. அதுக்கு மேல என்ன கேட்கிறான், தூரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம், அங்க இது தெரியல, வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லாதனால அவன் பார்க்கிறான். பார்க்கச்ச ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரியுது. அது என்னது, எப்படிப்பட்டது அப்படின்னு தெரியல. அதனால வஸ்து மாத்திர விஷயம்தான் இங்க தெரியுது. வஸ்து மாத்திர விஷயமான தரிசனம் தான் இங்க இருக்குது, விசேஷ விஷயம்னு இல்லை. அதனால அதுவே நிர்விகல்பகம் சொல்லிடலாமே. நிர்விகல்பகம் அதுக்கு அங்க எதுவுமே விசேஷம் தெரியல. ஏதோ ஒரு வஸ்து இருக்கு, ஆனால் அது எப்பேற்பட்டது, அது என்ன வஸ்து, அது எப்படிப்பட்டதுன்னு தெரியலையே. ஏதோ ஒரு வஸ்துன்னு தான் தெரியுது. அதனால அந்த இடத்துல நீ என்ன பதில் சொல்லுவேன்? அதுதான் நிர்விகல்பகம் நாங்க சொல்றோம் அப்படின்னா, அதற்கு பதில் சுவாமி என்ன சொல்ற, அங்க என்ன சொன்னேன், கிஞ்சித் வஸ்து, ஏதோ ஒரு கிஞ்சித் வஸ்து, ஏதோ ஒரு வஸ்து தெரியுதுன்ற அந்த கிஞ்சித்வம் அப்படின்னு ஒரு தர்மம் இருக்கு பாருங்க, ஏதோ ஒண்ணுன்னுட்டு, அதுதான் அந்த இடத்துல விசேஷம். நாங்க ஏற்கனவே ஒண்ணு சொல்லிட்டோம், நிர்விகல்பகத்துல எத்தனை விசேஷங்கள் எதிர்பார்க்கிறோமோ அத்தனையும் தெரியறதுன்றது கிடையாது. அதனால விவக்ஷத விசேஷங்கள் அனைத்துமே அங்க தெரியணும்ன்றது நிர்பந்தம் இல்லை. சவிகல்பத்திலையும் அப்படிதான், நமக்கு எல்லாமே தெரிஞ்சு விடுறதா? எத்தனையோ இருக்கிறது. ஒருத்தனை பார்க்கிறோம், இவன் நல்லவன் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். அவன் உள்ளுக்குள்ள எப்படி இருப்பான் யாருக்கும் தெரியாது. உள்ளுக்குள்ள எப்படி இருப்பான்னு யாருக்கும் தெரியாது. நாம நினைச்சுட்டு இருக்கிறது சில விஷயங்கள் தான் தெரியும், நம்ம பழகிறதுல அது தெரியும். அந்த மாதிரி இந்த இடத்துல எதுவுமே இவ்வளவு தூரம் தான். எது கிஞ்சித் கிஞ்சித் விசேஷணத்தை உடையது, ஏதோ விசேஷணம் தெரியுது, இன்னும் சில இடத்துல நிறைய தெரியாது. அதனால நீ அது கொத்திமலம் சாமி ஒரு படி மேல போடுற, நிர்ணயமே பண்ண முடியலையே அப்படின்னா, நிர்ணயமே பண்ண முடியாதது அப்படின்றது ஒரு விசேஷனம், அதுவே ஒரு விசேஷனம். பகவானுக்கு இதுவே இல்லை. தேவித்தன் மகிமாமதிர்ன ஹரிணா நாபித்வயா ஞாயத்தே. சர்வஜனவன், சர்வஜனான அவனாலையும் சர்வஜியான இவளாலையும்
இவருடைய மகிமையே அறிய முடியவில்லை. அறிய முடியவில்லையே அப்படின்னாக்கா சர்வஜனா எப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்டாக்கா, இவோ அறிய முடியவில்லைன்னு ஒரு இருக்கே, அதான் அப்பிரமேயம் அர்த்தம். அப்பிரமேயமா இருக்கு கொல்லியோ, அதுதான் அவளுக்கு விசேஷனமே. பெருமாளுக்கு அப்பிரமேயம்னா ஒரு திருநாமம், அவளுக்கும் அது மாதிரி ஒரு திருநாமம் உண்டு. அதனால அப்பிரமேயாய நமஹா, அப்பிரமேயாய நமஹா அப்படின்னு சொல்லிடுறோம். அதனால அந்த இடத்துல பாருங்க, ஒரு இல்லாமை கூட ஒரு குணமா போயிடுச்சு. அசக்கிய நிர்ணயமே பண்ண முடியாது, அதுவே ஒரு பிரகாரம், ஒரு விசேஷனம் தான் அது. அதனால இதுக்கு ரூபம் இல்லை, ஜாதி இல்லை. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா நமக்கு தெரியல, இதனுடைய ரூபம் என்னன்னு தெரியல தூரத்துல பார்க்கறது. அந்த மாதிரி இது என்ன ஜாதியை சேர்ந்தது அதுவும் நமக்கு தெரியல. அதனால நஞாயத்தே, இதனுடைய இது என்னன்னு தெரியல. சர்வாப்தனா ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொன்னாக்கா கிஞ்சித் திருஷ்யத்தை நீ எப்படி சொல்ற? ஏதோ ஒண்ணு பார்க்கப்படுகிறதுன்னு நீ சொல்றியா இல்லையா? அது எப்படி வரும் அது? அதனால நிஷ்பிரகாரகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விவக்ஷித பிரகாரம் இல்லாததுன்னு அர்த்தம். நம்ம எந்த விசேஷங்களை எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் இல்லாதது, அதெல்லாம் எல்லாம் நமக்கு தெரியல, ஏதோ தெரியறதுன்னு அர்த்தம். அதனால சர்வ விசேஷ ரகிதம்னு சொல்லக்கூடாது. சர்வ விசேஷ ரகிதமா எல்லா வஸ்தும் அப்படிதான், சர்வ விசேஷமும் தெரியாது, ஏதோ தெரிஞ்சதுதான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அதனால அந்த மாதிரி கணக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாக்கா லோகத்துல சப்த விவகாரமே வராது, சப்த விவகாரமே வராது. இது இத்தனை இதை சேர்ந்தது இது சேராது அப்படின்றது வரவே வராது. இல்ல சில பேருடைய அனுபவம் ஒண்ணு இருக்கு, என்னால இது என்னன்னு சொல்லவே முடியல, என்னால இது என்னது அப்படின்னு சொல்லவே முடியல அப்படின்னு லோகத்துல இருக்கு. நம்ம அனுபவிக்கிறோம், சில சுகங்கள்லாம் இருக்கு, சாப்பிடுறோம், சாப்பிடுச்சு இது என்னதுன்னே எனக்கு சொல்ல தெரியல. ஒரு முறை ஆசிரமத்துல ஒரு கிருஷ்ணமூர்த்தி மாமா ஆராதகர், அடியேன், நம்ம வாத்தியார் கண்ணன், ராமதர் திருவேந்திருவோம், அவன், நாங்கெல்லாம் சாப்பிட்டு இருப்போம். அப்ப ஏதோ கரமது சாதிச்சுவா, அந்த கரமது சாதிக்கிட்ட நான் சாப்பிட்டேன், வாழைக்காய் அமக்களமா இருக்குன்னு சொன்னேன் அடியேன். உடனே வாத்தியார் கண்ணன் அது வாழைக்காவா, அது கருணக்கிழங்கு அப்படின்னு அவர் சொன்னார். கொஞ்ச நாள் கழிச்சு கொத்தவரக்கா கரமது சாதிச்சா, அதை சாப்பிட்டோம். நான் கொஞ்சம் பாட்டு போட்டுட்டேன், கிருஷ்ணமூர்த்தி மாமா போட்டு வாயில போட்டு ஒதுக்கி வச்சுட்டார். ராமதரை பாட்டு சாப்பிட்டு இருக்கார். கிருஷ்ணமூர்த்தி மாமா வெச்ச நடா இது வாரம் ஒத்துட்டேன், ஊதி போன கரமத்தை ரசிச்சு சாப்பிட்டு இருக்கானே அப்படின்னாரு. ராமதரை சிரிச்சுட்டு ஊசி போயிட்டான்னா எனக்குதான் ஒண்ணும் தெரியல, இலையில போட்டா சாப்பிடணும்னு நினைச்சு நான் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்றார் அவர். இப்போ இதுக்கு என்ன சொல்றது, இந்த அனுபவத்துக்கு இது என்ன பட்சணம்னு எனக்கு சொல்லதான் சொல்ல தெரியல, இது என்ன கரவது எனக்கு தெரியல, நானே பரவாயில்ல கரவதுன்னு தெரியல, எனக்கு என்ன கரவதுன்னு தெரியல, ஆனா வஸ்து என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் அவர் ஊசி போனது கூட அவருக்கு தெரியல. அந்த மாதிரி அவருக்கு கேட்டாக்க இப்போ இதை நான் என்னால இதை ஒண்ணுமே சொல்ல முடியல, சொல்ல தெரியல, எனக்கு சொல்ல முடியல அப்படின்னு லோகத்துல விவகாரம் இருக்கா இல்லையா? அந்த சமயத்துல அது என்ன நீ பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்கா, அது கூட நீ முன்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு சொல்ல தெரியலன்னா நீ சொல்ற. அங்க சுவாமி என்ன கேட்கிறாரு, புத்திமங்கலம் சுவாமி, முன்னாடி ஒண்ணு இருக்கு, என் முன்னாடி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றேன். அந்த புரோவர்த்தித்வம் முன்னாடி இருக்கிறது, முன்னாடி இருக்கிறது ஒரு தர்மம் இருக்கா இல்லையா? அந்த தர்மம் போருமே, அந்த தர்மமே போருமே, ஏதோ ஒரு தர்மம் இருக்கு அந்த இடத்துல. நாங்க என்ன சொன்னோம், எல்லா தர்மங்களும் வரது இல்லை, ஏதோ ஒரு தர்மம் அப்படின்னு இருக்கிறதா இல்லையா? அதனால அஞ்ஞாயமானத்தம் அறியப்படாம இருக்கிறதுன்றதே ஒரு தர்மம் தான், அதுதான் பெருமாள் அப்பிரமேயம்னு சொன்னாது. அதனால இந்த நேர பார்க்கறது அஞ்ஞாயமானத்தம்னா என்ன அர்த்தம்னாக்க
ஒரேடியா தெரிந்து கொள்ள முடியல. அதே மாதிரி சர்வாத்மனா தெரிஞ்சுக்கவே இல்லைன்னு கிடையாது, சர்வாத்மனா தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது, அத மாதிரி திருவிட தெரிஞ்சுக்கல அப்படின்றதும் கிடையாது. ஆகையினால இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா ரொம்ப சுலபமா புரியும். ஒரு பிறவி குருடன், கண்ணு தெரியாதவன், ஜாத்தியந்தன், அவன் என்ன பண்றான்னாக்கா, எனக்கு ஒண்ணுமே நான் தெரியல, எனக்கு என்னால ஒண்ணுமே அறியப்படலை அப்படின்றான். காரணம் என்ன? அவனுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாததுனால தர்மியும் தெரியல, தர்மமும் தெரியல. அது அவனுக்கு ஏன்னா இந்திரிய வேலை செய்யல, இந்திரிய வேலை செய்யாதனால அவனுக்கு அத மாதிரி இருக்கு. ஆனா நமக்கு அப்படி இல்லையே, இந்திரியம் வேலை செய்யற சமயத்துல எல்லாமே தெரியுமே. இப்போ காது, எனக்கு இப்ப ஹியரிங் எய்ட் போட்டு இருக்கேன், அதனால அடியேன்னு தெரியாது. இல்லாத போனாக்கா எப்படி என்னால கேட்க முடியும்? எவ்வளவு உறக்க பேசினாலும் காதுல விழலைன்னாக்கா அப்ப நான் என்ன சொல்றேன்? நானு எனக்கு காதுல ஒண்ணுமே வரல. அது எனக்கு சுஷத்து பத்தி ஆச்சு, வேத பாராயணம் வந்துட்டு இருந்தது. அப்போ போன செவ்வாய்க்கிழமை தான் கண்டா சுவாமி, வெங்கடாவரத்து பரதாச்சார் சுவாமி அடியனுக்கெல்லாம் அத்தான் அம்மாஞ்சி ஒரு அந்த மகான் பரவ போயிட்டுட்டார். வேத புருஷர் 94 நட்சத்திரம் பெருமாள் கைங்கரியமே இது அவதையிலே இப்ப எழுதியிருக்கேன் அடியன். அப்படிப்பட்ட பரமிச்சுட்டேன். அவர் பாராயணத்துல உட்கார்ந்துட்டார். ஏன்னா அவர் சேர்ல போட்டு அவர் உட்காந்து வச்சுட்டேன். சேர்ல உட்காந்துட்டு கீழே உட்காந்துட முடியாது, ஏன்னா அத்தனை தமிழகத்துல வரதே பெரிய விஷயம். ஆத்துல மாடியில தான் நடந்தது பாராயணம். அதுக்கு காஞ்சிபுரத்துல வந்துட்டு என்ன கூப்பிட்டு நான் என் பக்கத்துல உட்கார் அப்படின்னு டாதான் போடுவேன் ராத்திரியா, ஏன்னா உறவு இருக்கிறதுனால அடியன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். அப்ப சொல்றேன் இவர், இவா பாராயணம் பண்ணிட்டு இருக்கா, பாராயணம் பண்றான்னு தெரியுது, ஆனா என் காதல சரியா வேலை, அவ ஏதோ வளவளன்னு சொல்லிட்டு இருக்கா, என்ன சொல்றான்னு எனக்கு ஒன்னும் புரியலடா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பக்கத்துல வந்தவர் ஸ்பஷ்டமா சொன்ன உடனே தூக்கி சேர்ந்துட்டார். அந்த வயசுல பாராயணம் பண்ணிட்டு இப்ப இதுக்கு கிரகணம்ன்றது இத மாதிரி இருக்கிறது. கிரகணம்ன்றது நம்மளால எப்படி, அவர் என்ன சொன்ன, முழுக்க முழுக்க என்னால கேட்க முடியல, என்ன சொல்றான்னு தெரியல, ஆனா சொல்லிட்டு இருக்கா, சொல்லிட்டு இருக்கிறது காதல வருதவருக்கு, என்ன சொல்றான்னு ஸ்பஷ்டமா எனக்கு தெரியல. அதே ஸ்பஷ்டமா பக்கத்துல இருக்கிற சொல்லி காமிக்கிட்டு அவர் பிடிச்சிட்டு திரும்பி பாராயணம் பண்ண. இது அந்த மனுஷருக்கு அடியெல்லாம் பிடிக்கும். ஷஷ்டத்தை பூர்த்திக்கு 2 நாள் பாராயணத்துக்கு வந்தார். ஷஷ்டத்தை பொறுத்த அன்னைக்கு உட்கார்ந்துட்டார் பந்தல்ல. ரொம்ப சக்தியா இருந்தது. ஏன்னா தோப்பனார் கிடையாது, அவள் எல்லாம் இந்த தோப்பனார் ஸ்தானத்துல இருக்கா, இங்க தோப்பனார் அவள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இது பண்ணினவா. அதனால அவர் அக்ஷர பாக்கியம், அப்படிப்பட்டவர் நினைச்சுக்கிறது பரம பாக்கியம். அது உதாரணம், இது அதுக்கோசரம் சொல்றது. அதனால அத்தியந்தம் ஒண்ணுமே தெரியாம வர்ற ஞானம்தான் நிர்விகல்பகம் அப்படின்னு சொல்றது தவறு. மற்றபடி ஏதோ ஒரு விஷயம் தெரியும். அதனாலதான் பௌத்தார் சொல்றதை நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். வெறும் நிர்விகல்பகம் தான் இருக்கு அப்படின்றதும் கிடையாது. அதனால எல்லாரும் விரோதம் பண்ணலாது, வாதம் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனால் அனுபவம் என்னன்றதுதான் பார்க்கணும். அதனால பௌத்தார் சொல்றதை ஒத்துக்கவே மாட்டோம். அத மாதிரி வையாகரணன் நிர்விகல்பகமே இல்லைன்னு சொன்னோம், அதுவும் தவறு. நிர்விகல்பகம் இருக்கு, அதுதான் பிரதம பிண்ட கிரகணம்னு நம்ம சொல்லிட்டோம். அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த ஒரு இதுவும் நீங்க எதேஷ்டமா சொல்லக்கூடாது, உங்க இஷ்டப்படி சொல்லக்கூடாது, அனுபவத்தை வச்சுன்னு சொல்லுங்க. அனுபவம்னு பார்த்தோம்னாக்க நிர்விகல்பகம்னு ஒண்ணு இருக்கு, அது நிஷ்பிரகாரகம் ஞானம்ன்றது கிடையாது, சப்பிரகாரகம் ஞானம்தான். சப்பிரகாரகமா இருந்தா கூட எப்படிப்பட்ட பிரகாரம்னா முதல்ல பாக்குறது, அதுல சம்ஸ்காரங்கள்லாம் கிடையாது. அயம் கடகா அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறது, அதன் பிறகு வரதெல்லாம் சவிகல்பகம். ஆகவே ஏதோ ஒரு விசேரணத்தோட கூடின ஞானம்தான் உற்பத்தி ஆகும், விசிஷ்ட ஞானம்தான் வறுமையை தவிர்த்து கேவலம் சுரூப ஞானமும் வரும், அது அதீந்திரியம் அப்படின்னு நையாயிகன் சொல்றதெல்லாம் தவறு. நையாயிகன் சொல்றதையே தவறுன்னு சொல்றதுனால
பௌத்தம் சொல்றதெல்லாம் துளி கூட நம்ம லட்சியம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத இங்க சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். ஈத்ருத்வ அத்யந்த சூன்யே நகி மிஷதி மதிஹி நாபி யுக்திஸ்ததே சாமக்ரி வேதவேத்யே பிரதக் அவகதிஹி அஸ்வத்ர நைஷான்யதாத்வாத் தீத்வாதிர்வா விசிஷ்டம் பிரதயதி ஜனிதா புத்திராத்யாக்ஷயோகைः தஸ்மாத் संस्कारशून्य इंद्रिय जनितमतिः निर्विकल्पेति वाच्या. சுவாமி கல்வியில் அதை முடிக்கிறார். சம்ஸ்கார சூன்யமான ஞானம் நிர்விகல்பகம், சம்ஸ்கார சூன்யமான இந்திரியஜன்யமான ஞானம் நிர்விகல்பகம் அப்படின்னு கடைசியில் இந்த ஸ்லோகத்துல முடிக்கிறார். இப்ப பாருங்க, ஈத்ருத்வ அத்யந்த அப்படின்ட்டு முதல் பதம் சொல்றாரு. ஈத்ருத்வ அத்யந்த சூன்யம். ஈத்ருப்தம்னா இப்படிப்பட்டதாக அப்படின்னுட்டு இல்லாம, அத்தியந்தம் சூன்யம் ஒண்ணுமே இல்லாம, ரஹிதே அது இல்லாம, விஷயத்துல மதிஹி ஞானமானது, நஹி மிஷதி அது பிரசரிக்காது. இல்ல இது நீங்க சொல்றது தவறு. நிஷ்பிரகாரகம் ஞானம் நிர்விகல்பகம் நாங்க சொல்றோம். அந்த சமயத்துல வெறும் சுரூபம் ஒண்டிதான் தெரியுது, அது அதீந்திரியம்தான் அப்படின்னா ததாத்வே பிரகாரசூன்ய ஞானம், விசேஷமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஞானம் வந்த யுக்தி ரப்பின, யுக்தி கூட கிடையாது. நீ யுக்தியை காமிக்கவே முடியாது. ஏன்னா இதம் மித்தம் விதிகி சர்வா பிரதீதிகி ஜாயதேங்கிறார் பாஷ்யக்காரர். இப்படிப்பட்டது இது அப்படின்றதுதான் நமக்கு ஞானமே உற்பத்தி ஆகிறது. அதனால யுக்தி நீ சொல்ல முடியாது அப்படின்னு சாதிச்சார். அதற்கு அவ என்ன கேட்கிறா, நிர்விகல்பகம்னு பதத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லு? விகல்ப ரஹிதம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ நிர்விகல்பகத்துல போய் இது விசேஷனம் இது விசேஷம் அப்படின்னா எதுவும் வராதே, வெறும் வஸ்து சுரூப மாத்திரம். அதனால அது அதீந்திரியம் நாங்க சொல்றோம் அப்படின்னா அதுவும் தவறுதான். நாங்க தான் ஒத்துக்கலையே. ஏதோ ஒரு விசேஷனம் சேராம வரவே வராது. அதற்குதான் பதில் ஒரு உதாரணம் சொன்னார். அங்க என்ன விசேஷம்? அங்க நிறைய கும்பல் இருக்கு, நிறைய ஏதோ காரியம் நடந்துருக்கு, அதை பார்த்து என்ன விசேஷம்? ஒரு விசேஷம் இல்லை அங்க அப்படின்னா அங்க ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம், ஏதோ எதுதான் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இது. அதனால ஏதோ ஒரு பிரகாரத்தோடதான் ஞானம் வரும். சரி, இப்போ சுரபி சந்தனம் சுரபி புஷ்பம் அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கு. புஷ்பம் வாசனையானது, சந்தனம் வாசனையோட கூடினது அப்படின்னு இருக்கு. ஒன்னும் வாசனைங்கிறது மூக்கால தெரிஞ்சுக்கப்படுறது, அதே கண்ணால தெரிஞ்சுக்கப்படுகிறது வஸ்து. இப்ப ரெண்டு இந்திரியங்கள்லாம் இருக்கு இல்லையோ, ரெண்டு இந்திரியத்தினால தெரியப்படுறது. அது அதற்கு நீ என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னாக்கா, சாமகிரி பேத வேத்தியே, சாமகிரி பேதம். அதனால இத மாதிரி கிரகிக்கிற சமயத்துல பிரதக் அவகதி, விசேஷண ஞானம்ன்றது முன்னாடி நின்று போட்டோம். விசேஷண ஞானம் முதல்ல இருக்கட்டும். அத்த இங்க விசேஷண விசேஷங்கள் ரெண்டுத்துக்குமே ஏகசாமகிரி வேத்தியமா இருந்ததுன்னாக்கா, ஏகசாமகிரி விஷயம் இருக்கிற ஏஷான, அதாவது தனித்தனியால் விசேஷத்தை தெரிஞ்சுக்கிறது விசேஷத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது வேண்டாம். அதனால என்ன எது வந்துருக்கு? ஏன்னா அன்னிதாத்வா விலட்சணத்தான் விலட்சணமா இருக்குது. இது வேலையா இருக்கு, அது வேலையா இருக்கு. அதாவது இந்திரிய பேதம் சில இடத்துல இருக்கு. அந்த இடத்துல வாங்கினாக்க இத மாதிரி சொல்லிக்கலாம். அதாவது வஸ்து இல்ல விசேஷனம் இல்லைன்னு இல்லை, முன்னாடி தெரியுது பின்னாடி தெரியுது ஏதாவது சொல்லிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இடத்துல ஒரே இந்திரியத்தினால ரத்தோகடக
நீலோகடக அப்படின்னு தெரியுது. இத மாதிரி இடத்துல விசேஷ விசேஷங்கள்லாம் ஒரே இந்திரியத்தினாலதான் தெரியறது. அதனால ஏகேந்திரிய கிராக்கியமா இருக்கிறதுனால அது விலட்சணம். அதனால அதுக்குதான் அவனே நையாயிகனா ஒரு விஷயம் ஒத்துட்டு இருக்கான். எந்த இந்திரியத்தினால வியக்தி கிரகிக்கப்படுகிறதோ அதே இந்திரியத்தினாலதான் ஜாதியும் கிரகிக்கப்படும்னு சொல்றான். நீ கோ பார்த்த பசுவை பார்த்தாக்கா இயம் கௌஹு, அப்போ கோத்து விசிஷ்டா கௌஹு, கோத்து ஜாதியும் தெரியுது கோவும் தெரியுறதே. அதனால அதை ஒத்துண்டுதான் போகணும். அது அதனால ஆத்தியம் முதல் ஞானம்ன்றது நிர்விசேஷம் அப்படின்னு நீ சொல்ல முடியாது இப்ப வந்துட்டுல. ஏன்னா பின்னேந்திரியத்தினால கிரகிக்கப்படுற சமயத்துல முதல்ல நம்மளே இப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டோம். ஒரே இந்திரியத்தினால ரெண்டு கிரகிக்கப்படுறதுன்னா அந்த இடத்துல விசேஷபாவம் தான் வருது. ஆனால் சுரபி சந்தனம் சுரபி புஷ்பம்ன்ற இடத்துல பின்னேந்திரிய கிராக்கியம் தானே. மூக்கால கிரகிக்கப்படுறது அது மாதிரி கண்ணால கிரகிக்கப்படுறதுன்னு வருது. அதனால பேதம் இருக்குது. அப்படின்னாக்கா அந்த இடத்துல நிர்விகல்பகமாவே இருந்துட்டுமே முதல்ல விசேஷம் ஒண்ணுமே கிடையாது முதல்ல. அதுக்கப்புறம் தான் விசேஷம் வருதுன்னு மட்டுமே அப்படின்னா அதுவும் தவறுதான். ஏன்னா ஆத்தியாக்ஷ யோகை முதல்ல இந்திரிய சம்யோகங்கள், அதனால ஜனிதா புத்தி உற்பத்தியான ஞானம். அந்த ஞானமானது ஞானத்துவம் அப்படிங்கிற தர்மம் அதுல இருக்கு. அந்த காரணத்தினால விசிஷ்டம் பிரதயதி. ஞானம்னா விசிஷ்டமாத்தான் இருக்கும், ஒண்ணுமில்லாத ஞானம்னே வராது. ஏன்னா ஆலம்பனம் இல்லாம எதுவும் வரவே வராது. ஆலம்பனம் இல்லாம எதுவுமே வராது. அதனால விசேஷ விசிஷ்டமாகத்தான் ஞானமானது பிரகாசிக்க வைக்கும். அதனால நீங்க கடைசி பட்சம் பார்த்தா கூட எத்கிஞ்சித் விசேஷனம் அங்க ஒத்துண்டுதான் ஆகணும். அது அதனால சர்வஞானம் விசிஷ்ட விஷயம் அப்படின்னு ஆயிடும். சரி, எல்லாமே விசிஷ்ட ஞானம்னு சொன்னாக்கா அப்போ நிர்விகல்பகம் சவிகல்பகம்ன்றதுக்கு என்ன பேதம் அப்படின்னா, எல்லா ஞானத்துக்கும் விசிஷ்ட விஷயம் சொல்றதுனால நிர்விகல்பகம்னாக்கா சம்ஸ்கார சூன்ய இந்திரிய ஜனித மதிகி. சம்ஸ்காரம் இல்லாமல், அதாவது வாசனை இல்லாமல் இந்திரியத்தினால உண்டாகக்கூடிய ஞானம் முதல்ல பாக்குறோம். இதுவரையும் நமக்கு இது தெரியாது. கடவுள்னு சொல்லி கொடுத்திருக்கா, அதை பாக்குறோம். பார்த்த உடனே ஐம்படா அப்படின்னு ஞானம் வருது. அந்த ஞானம் தான் நிர்விகல்பேதி வாச்சியா, நிர்விகல்பம்னு சொல்லணும். அப்படியானாக்கா சம்ஸ்கார சகிதமான இந்திரியத்தினால எது உற்பத்தியாகுதோ அது சவிகல்பகம் அப்படின்னு சொல்லிடணும். அதனால ரெண்டும் சரியா போயிடும். நிர்விகல்பகம்னாக்கா நிற்பிரகாரகம்னா என்ன அர்த்தம்? சம்ஸ்காரம் இல்லை. நிறைய நமக்கு எது தேவையோ அந்த விசேஷணங்கள் நமக்கு கிடைக்கல. அதே சவிகல்பகத்தை நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். அவ்வளவுதான் பேதம். ஆக நிர்விகல்பகம்ன்றது இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். ஒரேடியாக ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஞானம் வரக்கூடாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சு முடிக்கிறார். இப்ப ஸ்லோகம் தெரிவிக்கலாம். ஈத்ருத்வாத்யந்த சூன்யே நஹி மிஷதி மதிஹி நாபியுக்திஸ்ததத்வே சாமக்ரீ பேதவேத்யே பிரதக் அபகதி அஸ்வத்ர நைஷா அன்யதாத்வாத் தீத்வா தீர்வா விசிஷ்டம் பிரதயதி ஜனிதா புத்திராத்யாக்ஷயோகைஹி தஸ்மாத் சம்ஸ்கார சூன்ய இந்திரிய ஜனிதமதிஹி நிர்விகல்பேதி வாத்யா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.